Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அண்ணா யுனிவர்சிட்டி UG PG first year first sem வந்து நாளைக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மோட் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. நாளைக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹால் டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது ஹால் டிக்கெட்டை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஹால் டிக்கெட் கொண்டு போனால் உங்களை எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாமுக்கு பிஃபோரே பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக் பென்னு அதே மாதிரி ஸ்கேல் எரேசர் அது எல்லாமே வந்து ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 minutes பிஃபோரே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து போயிருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 10 minutes பிஃபோரே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து போயிருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 42 pages இருக்கும். அதுவரை வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ வந்து புக்லெட் தான் இருக்கும். இதுக்கு த்ரெட்டு ஸ்டாப்லர் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே தேவைப்படாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 2 marksக்கு வந்து அவங்களே வந்து கொஷின் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பேஜுக்கு வந்து 2 2 markuக்கு வந்து அவங்களே கொஷின் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் போகணுன்னு எந்த அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்ட் பிக்கு தான் வந்து நீங்கள் கொஷின் நம்பர் போட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் ஏ 2 marks வந்து எதெல்லாம் நல்லா தெரியுதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிருங்க. எழுதிட்டு வந்து பார்ட் பிக்கு வந்து போங்க. பார்ட் பியில் வந்து நீங்கள் எதை வேணால் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுக்கு வந்து 15th கொஷின் தான் நல்லா தெரியுதுன்னா ஸோ அதுலேருந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிகிற கொஷினை வந்து நல்லா எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நிறைய ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்க. நீங்கள் வந்து கொஷின் எழுதி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. கொஷின் நம்பர் போட்டு அந்த கொஷினை வந்து ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஹெட்டிங்கை வந்து பிளாக்ல எழுதுங்க. ஆன்சரை வந்து ப்ளூவில் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் கொடுத்து எழுதுங்க. ப்ரெசன்டேஷனாக எப்படின்னா பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க. ஹெட்டிங்கை வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 mark கொஷின் வருதுன்னா அதுக்கு 3 to 4 pages வந்து கண்டிப்பாக எழுதுங்க. இல்லை 16 mark கொஷினாக இருக்குன்னா நீங்கள் 4 to 5 pages வந்து கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் வந்து பேப்பர் ஃபில் பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக கிடைக்கும். எல்லா கொஷினையுமே வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாலே வந்து மார்க் கொடுப்பாங்க. அந்த கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி பார்ட் பி கொஷின்ஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணுங்கள். 2 markல வந்து ஃபஸ்ட்டு தெரியறதை எல்லாம் எழுதிட்டு கடைசி டைமில் வந்து உங்களுக்கு தெரியாத கொஷினுக்குமே வந்து ஏதாவது ஆன்சரை வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன டயக்ராம்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து போடுங்க. டயக்ராம்ஸ்லாம் போட்டால் நிறைய அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ வந்து ஓரளவுக்கு நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் நீட் ப்ரெசன்டேஷன் ஓரளவுக்கு கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து மார்க் நல்லா வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஃபிசிக்கல் மோடில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ரொம்ப நர்வஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து எக்ஸாம் பேப்பர்ஸில் வந்து எழுதிட்டு வாங்க. இந்த மாதிரி தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.